ஹலோ மக்களே, வெல்கம் டு மாரா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா பகாசுரா ரெஸ்டாரண்ட். இந்த படத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ திடீர்னு கண் முடிச்சு தன்னோட சிஷியனை பார்த்து, இதோட தியானம் முடிய போது உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டு நான் கொடுக்கன்னு சொல்லுவார். எனக்கு வந்து தாந்திரிக சக்தியை சொல்லித்தாங்கன்னு அவன் கேட்பான். அவரும் ஒரு புக்கை கொடுத்துட்டு, இதை நீ ரொம்ப ஆசைப்பட்டானா உடனே அழிச்சிருப்பார். அதே மாதிரி பல வருஷம் கழிச்சு அவன் பெரிய ஒரு பூஜை ஒன்று பண்ணுவான். அந்த பூஜை தாங்க முடியாமல் அவனே இறந்துருவான். அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும். பகாசுரா ரெஸ்டாரண்ட் டைட்டில் கார்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 பேரை காட்டுவாங்க. ஒருத்தன் ஐட்டில் வளர்ப்பான், ஒருத்தன் தேவதாஸாக இருப்பான், இன்னொருத்தன் சினிமாவில் டேரக்டர்னு ஆசை. மீதி 2 சின்ன பிள்ளை தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய ஆளாகணும்னு ஆசை, ஐடியில் வேலை பார்க்குறதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால் யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. அதுலேயும் மொதல் சீன்லேயே இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மொதல் சீன்லேயே அவங்க வந்து ஃபேக்காக ஆள் வச்சதுனால மாட்டிப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து இது ஹாண்டட் பிளேஸை பற்றி கேட்பாங்க. ஒரு பங்களாவில் போய் வீடியோ எடுத்து போடலான்ட்டு போனாங்க. அது ஏதோ சொதப்பிடும். அப்புறம் ஒரு புக்கை மட்டும் அங்கே எடுத்துருப்பாங்க. அதில் ஒரு புக்கில் ஒரு பூஜை பண்ணால் நிறைய பெரிய பேயெல்லாம் கொண்டு வரலாம்னு நினைப்பாங்க. மாட்டுக்கு முன்னாடி ஒரு பூனையை கொண்டு நிறுத்தினோம்னா பூனை கண்ணிலேருந்து தண்ணி வரணும் பாருங்க. அதே மாதிரி இவங்களும் ஒரு மாட்டு முன்னாடி போய் ஒரு பூனையை கொண்டு நிறுத்துவாங்க. அது வேறு பூனைன்னு ஒரு பூசாரி ஒரு சாமியார் சொல்லுவார். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த புக்கில் வேறு ஒரு பூஜை இருக்கும், அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களும் நைட்டு போய் சுடுகாட்டில் போய் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க. கடைசியில் அந்த காலையில் எழுந்திச்ச உடனே ஊரில் இருக்கவங்களாம் அந்த வந்து சுடுகாட்டிலேருந்து இவங்களை பில்லி சுனி வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லி விரட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தில் வீட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டு சாப்பிடாமல் போயிருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக கிடக்கும். என்னென்னு பார்த்தோம்னா அவங்க வந்து சாப்பாடு ஃபுல்லாக அது காலி ஆகிடும். அதே மாதிரி அடுத்த நாள் அந்த எலுமிச்சம்பழம் வெளியே வந்து இந்த டேரக்டர் பையனோட சட்டையில் பட்டு அவன் எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நடக்கிறனால அவங்க வந்து வீடியோ எடுத்து பார்க்கும்போது இந்த எலுமிச்சம்பழம் அது இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வெளியே போடலான்னு போவாங்க. அவங்க வெளியே கொண்டு வீசிட்டு வந்துடுவார். ஐடி ஹீரோ வந்து வீசிட்டு வந்ததுக்கப்புறமும் அதாவது ஒரு பின் சீட்லேயே உட்காந்து வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்ததை பார்த்த உடனே வெளியே தூக்கி எறிவார். அப்போ வந்து வெளியே போயிட்டு இருந்த பணத்தோட மேலே போய் விடும். பணம் எந்திரிச்சு வந்து கதவை தட்டி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அது மறுபடியும் படவே படுத்துக்கும். அதே மாதிரி தான். அதனால் இப்போ இந்த சாமியார்கிட்ட போய் என்னென்னு கேட்பாங்க. ஒரு மண் மாதிரி ஒன்று தரேன், அதை நீங்கள் சுற்றி வைங்க, அதில் வெளியே வர முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை வச்சுட்டு அவங்க போய் நல்லா சாப்பிட்டு நல்லா திரும்ப தூங்குவாங்க. அதுக்கு அடுத்த நாளே நம்ம டேரக்டர் பையனோட சொந்தக்காரர் பையன் வந்து ஊர்லேருந்து தங்க வந்திருப்பான் வீட்டில். அப்போ தான் அவன் ஆள் வர பக்கம் நல்லா பல்காக இருக்கானா. அதே மாதிரி ஒரு அந்த லெமனை அவன் பார்த்துட்டே இருப்பான். இவங்களாம் வெளியே போனப்போ அந்த லெமனை வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிருவான். அவங்க வெளியே போயிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் இவன் வந்து அதை போட்டு குடிச்சிட்டான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க இடம் சாப்பாடத்தை வச்ச உடனே அவன் எடுத்து சாப்பாடை போட்டு சாப்பிட்ருவான் ஃபுல்லாதையும். இவங்க என்னதுன்னு கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து சாப்பாடு நல்லா போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. டெய்லி உழைச்சி 4 பேர் 5 பேர் உழைச்சி இந்த பண்ணி சாப்பாடு போட்டே தான் இருப்பாங்க. அது இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இவனோட கதை என்னென்ட்டு மேலே உட்காந்து எல்லாம் சரக்கு அடிக்கும் போது கேட்பாங்க. அப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த பேய் சொல்லும். எப்படின்னா 200 வருஷத்துக்கு முன்னாடி பகாசூரியும் அவன் பேர். அவனுக்கு வந்து யாருமே கிடையாது, ஒரே ஒரு பாட்டி தான். அவன் வந்து ஊரில் எங்கே சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுட்டு அங்கே கல் தூக்குற போட்டிருக்கும். அந்த ஊரில் இருக்க தலைவரோட பையனையும் அவன் தோக்கடிச்சிட்டு வீட்டில் வந்து உட்காந்து அவங்க பாட்டிக்கிட்ட நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அந்த பாட்டி சாப்பிட நல்லா கஷ்டப்பட்டு போட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிடாம கூட அவங்க கடைசியாக இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு வீடாக போய் சாப்பாடு கேட்பான். யாருமே அவனை தரமாட்டாங்க. எல்லோரும் அவங்க பாட்டியை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டுறான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியோட சமாதியில் போய் அவன் அழுவான். அப்போ அழும்போது தான் இந்த செத்தவங்களுக்குலாம் படையல் போட வருவாங்க. அவங்க அந்த சாப்பாடை போய் சாப்பிடுவான். ஒரு நாள் இந்த ஊர் தலைவர் இறந்துருப்பார். அவரோட பையன் வந்து சாப்பாடு போட்டு போகிறதுக்குள்ளேயே அவன் சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்தா ஊர் தலைவரோட பையன் கல்லை கொண்டு அடித்து அந்த பையனை கொண்டுருவாங்க. அவனை பக்கத்துக்கு அந்த சமாதியிலே புதைச்சிருவாங்க. அந்த சமாதி மேலே தான் இவங்க உட்காந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அதான் அந்த பேய் வெளியே வந்துட்டு நினச்சிட்டு இவங்க விட்டுருப்பாங்க. இப்படி தான் ஒரு நாள் இந்த சின்ன பையன் 2 பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிடாங்கன்னு போகும்போது அந்த ஹோட்டல்காரன் வந்து அவங்களை இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்ருவான். அதை கேட்ட அந்த நம்ம பகாசூரி வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அந்த ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன், நான் பாடம் சொல்லி தரேன்னு சொல்லி அந்த ஹோட்டல்காரன் நல்லா படம் செஞ்சு நல்லா உட்காந்து சாப்பிடுவாங்க. அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு அந்த ஹோட்டலே காலியாகும். ஹோட்டல் கடை அடைக்காமல் வந்தால் இப்படி தான் ஆகும்னு சொல்லி நாளைக்கு காலை சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. அவன் அடுத்த நாள் காலையில் எல்லோரும் சீக்கிரமாக எழுந்துச்சி போவாங்க. அவனும் ஹோட்டலே வேண்டான்ட்டு இந்த ஹோட்டல் ஓனரும் நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன், இந்த வீடு மட்டும் கூட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஊரில் இருக்க ஃபுட் ஃபெஸ்டிவல் எல்லா ஊரில் இருக்க ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கும் இந்த இவரை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஜெயிச்சு நல்லா துட்டு சம்பாதிச்சிருவாங்க. அப்புறம் இது எதுக்கு என்ன தான் முடிவுன்னு சொல்லி இந்த சாமியார்கிட்ட போய் கேட்க போவாங்க. கேட்டாதான் சொல்லுவார், அவனுக்கு நீங்கள் உண்மையாக கடைசியில் இறுதி சடங்கு செய்யுங்க, அவன் போயிடுவான்னு சொன்ன மாதிரி அவங்களும் செஞ்சு அவனை அனுப்பி விட்ருவாங்க. அதோட இந்த படம் முடியும். அவங்களும் ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாங்க புதுசாக. அப்புறம் 2வது படத்தோட சீக்கிரத்தில் போட்டு இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.